உங்களுக்காக முன்வைக்க ஆசைப்படுகிறேன். எது எளிது என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். எது எளிது என்ற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு வேதத்தில் எதுவுமே எளிது கிடையாது. பைபிள் நமக்கு எளிதா? படிக்கிறதுக்கு எளிது, அதன் பிரகாரம் நடக்கிறது கடினம். ஆமென். ஆமாம், பாரமானவைகள் அல்ல. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் முதிர் வயது உள்ளவர்களுக்கே அந்த முதிர்ச்சி தகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது பாரமாக இராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதன் பிரகாரம் நடக்கிறது பாரமானவைகள் அல்ல என்று சொன்னாலும், இன்றைக்கு பார்க்கும் பொழுது சில காரியங்களை பார்க்கும் பொழுது எதுவுமே எளிதல்ல. கர்த்தரோடு இருந்த சீஷர்கள், அவரோடு கூட இருந்த சீஷர்கள், அவர் பிரசங்கிக்க உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். சிலருக்கு அது எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் போயிட்டாங்க. கடைசியில் யார் அவர் பேர் சொன்ன அழைச்சாரோ, வாப்பா உன்னை மனுஷர் பிடிக்கிறவரை மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்தார்களோ, அந்த சீஷர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். அவர் கடைசியாக கேட்குறாரு, என்னப்பா உபதேசத்தை கேட்டு நீயும் போய்விட மனதாக இருக்கிறியா? அவன் சொன்னான், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ தானே வந்தேன், ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்குது, நான் எங்கே போவேன் அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையாலே எது எளிது என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் அதல்ல. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் நீர் பேசுவீராக. அநேக காரியங்களை இந்த கடைசி காலங்களிலே நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் தெரிவித்து, வேதத்தை ஞானமாய் அறிந்து கொள்வதற்கு உண்டான எங்களோட காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, உள்ளம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, அதை அறிந்து கொள்கிற தகுதியை எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எது எளிது என்று கேட்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வந்த பொழுது, இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறார், முதல் வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்னா, உன் விசுவாசம் பெரிதாய் காணப்படுகிறது. இயேசுவினிடத்தில் வரணும்னா என்ன வேணும்? விசுவாசம் இல்லாமல் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? யாரும் வரமாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி எத்தனை பேர் வரலன்னு நமக்கு தெரியாது. அவர்களெலாம் நிறைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன். அவருக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த திமிர்வாதக்காரன், பக்கவாதம், ஃபால்சி, அவரை ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணாங்க? கொண்டு வராங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டு, அந்த பெரிய விசுவாசத்தை கண்டு, அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் முதல் வார்த்தை என்ன சொன்னார்? மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனால் கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? அவனுக்கு சுகமாகணும். ஆனால் சொன்ன வார்த்தை என்ன? ஆமேன். இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு அற்புதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவனுடைய தேவை என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய தேவை என்னன்னா, முதல்ல என்ன தேவை? இவர்கிட்ட போனால் அவருடைய நாமத்தினாலே எனக்கு நிச்சயமாக என்ன கிடைக்கும்? ஒரு சுகம் கிடைக்கும். ஒரு சுகத்தினாலே நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் எழுந்து நடக்க முடியாது. இவர் செய்கிறார், கலிலேயாவில் செய்கிறார், கப்பர்நகூம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்க? எல்லாம் வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு என்ன செஞ்சது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு
கண்களில் பார்க்கிற காரியங்களில் ஆதாரம் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அது கண்ணால் பார்க்க முடியாது. உடனே அங்கே இருக்கிற வேத பாரகர் இவர் என்ன பண்ணுறாரு? தேவ தூஷணம் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரா? இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எளிது? கர்த்தருக்கு ரெண்டுமே எளிது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் என்ன பண்றாரு? சுகம் கொடுக்கிறாரு. யாரு எத்தனை பேர் வந்தான்? மொத்த 9 பேர் எங்கே? Glory to Jesus. உன் நோய் சுகமாக வேண்டும், உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வு காண வேண்டும். ஆனால் அதுக்கு முன்பாக என்ன நடக்கணும்? உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். உன் பாவம் மன்னிக்கப்படாமல் உனக்கு என்ன செய்ய முடியாது? வியாதி சுகமாவாது, அற்புதம் நடக்காது. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், ரபி, நான் கையை ஒண்டி காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுங்க. ரபி, இவன் செய்த பாவமா இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவர்கள் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய நாமம் மகிமைக்காக என்ன செய்றேன்? நல்லா தெரிஞ்சுங்க. திமிர்வாதக்காரனுக்கு கண் இருக்குது. திமிர்வாதக்காரனுக்கு என்ன இருக்குது? பார்க்கும்படியாய் கண் இருக்குது. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த இவர் சொல்றாரு, இவர் பாவம் செய்யலைன்றாரு. யூதர்களுக்கு எப்பவுமே ஒரு வழக்கம் உண்டு, ஏதாவது சரீரத்தில் குறைபாடு இருந்ததுன்னா நீ பாவின்றுவான். யூதர்களுக்குள்ள குறைபாடு என்ன? நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அவன் என்ன சொல்லுவான்? பாவின்றுவான். இவன் பாவத்தினால. ஐயா, எல்லாம் நல்லா இருந்தது, எல்லா சரீரம் நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, திடகாத்திரமா இருக்குது. ஆனா அவன் பாவம் பண்ணிட்டான். அவன் சொல்றான், என் தாயில் நான் கர்ப்பம் தரிக்கும் பொழுதே பாவத்தில் தரித்தேன். தாவீது சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க திமிர்வாதக்காரனையோ இல்ல வேற யாரையாவது பார்க்கும்பொழுது அவர் சொன்ன காரியங்கள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் அவர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? எது எளிதுன்னு கேட்டுட்டு சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்பாக உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். உன் பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறதோ உனக்கு சுகம் கர்த்தர் வைத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் இவன் சொன்ன அவன் குருடன். யோவான் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். நமக்கு எப்படி தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிளுடைய வசனங்களை சரியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். நமக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த பாவங்கள், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னா சில ஏற்றுக்கொள்ளுதல் நமக்குள்ள இருக்காது. நம்ம சில ஏற்றுக்கொள்ளுதல் நமக்குள்ள இல்லாம என்ன செய்யணும்னா, டக்குன்னு என்ன செய்யணும், நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம என்ன இது பண்ணோம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவோம், வியாதி பாவத்தினால என்ன இருக்குது, இந்த வியாதி தொடர்ந்து பிடித்திருக்கிறது, அவர் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே இந்த வசனத்தை எடுத்துப்பாங்க, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாமம் என்ன, என் நோய்க்கு போய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுறது. அங்க யாருக்கு சொன்னார்? அவரு திமிர்வாதக்காரனுக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. விபச்சார ஸ்திரீக்கு சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க யாருக்கு? இந்த குருடனை பார்த்து சொன்னாரு, குருடனை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவன் குருடன். சரீரத்தில் இருக்கிற சில ஊனங்கள்,
ஆமென். அவர் சொன்னார், இவன் ஏன் தெரியுமா பாவம் செய்யல? இவன் குருடனா இருந்தபடினால பாவம் செய்யல. 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட சிலர் இவைகளை கேட்டபொழுது நமக்கு எப்பயுமே அப்ப நாங்க பாவியா, நாங்களும் குருடரோ? எதுவும் இயேசுவான சில வார்த்தைகள் வரும்பொழுது நமக்கு நல்லா தெரிஞ்சுங்க, இருதயம் விருத்த சேதனம் பண்ணலனா, காது விருத்த சேதனம் பண்ணலனா, வசனம் நமக்கு புரியலனா, பிசாசானவன் டைவர்ட் பண்ணுவான். பிசாசானவன் என்ன செஞ்சிடுவான்? டைவர்ட் பண்ணிடுவான் நம்மள. அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசுவானவர் இன்னொன்று சொல்றாரு, இந்த பரிசேயரிலும் இந்த வேறபார்கரிலும் அதிகமாய் உங்களுடைய நீதி காணப்படவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ இவர்கள் எல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள். அதை காட்டிலும் நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணுமா? பெரிதாய் காணப்பட வேண்டும். அப்போதான் ராஜ்யத்தினுடைய காரியங்களே இருக்க முடியும். அப்போ அவர் கேட்கிறார், அவருடைய இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். அடுத்த வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். அந்த குருடன் பார்க்காத வரைக்கும் அவன் நல்லதா இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, பார்க்கறதுனால பாவம் வருதா, பார்க்காதனால பாவம் வருதா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்கள் எப்பொழுது உனக்கு வெளிச்சமா இருக்குதோ உன் சரீரம் முழுதும் எப்படி இருக்குது? உன் கண்கள் எப்பொழுது இருளடைகிறதோ உன்னுடைய சரீரம் முழுதும் எப்படி இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்காது? பாவம் இராது. அவன் குருடன் தான், அவன் எதையும் பார்க்கல, அவன் எதையுமே பார்க்கல, அவனால் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த கண் என்ன பார்க்கிறதோ அது நேராக சிந்தைக்குள்ளே போய் நின்று அந்த சிந்தையை என்ன செய்யுது? கெடுக்கிறது. அது கெடுக்கிறது. அதனால தான் கண்கள்னால பார்க்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு சில காரியங்களை சொன்னால் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். கரெக்ட் தானே? சின்ன காரியம், ஒரு புடவை நல்லா இருக்குது, உன் கண்ணு சும்மா இருக்குதா? எங்க எடுத்தீங்க? கர்த்தருக்கு எங்க எடுத்தீங்க? உன் தகுதிக்கு மீறின காரியங்களை நீ சிந்திக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறவைகளை நீ சந்தோஷப்பட வேண்டும். அதுக்கு மீறி என்ன நடக்குது? கண்ணு டெம்ப்ட் பண்ணுது. என்ன டெம்ப்ட் பண்ணுது? அதை வாங்கியே தீரணும். இது நம்ம ஒத்துப்போமா? எல்லா பெண்களுக்கும் இருக்கிற சுபாவம் தானே. எல்லா பெண்களுக்கும் இருக்கிற இது இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே, எது இருந்தா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் நம்ம லைஃப்ல தீர்மானிக்கணும்ல. எது உனக்கு இருந்தா உனக்கு போதுமானதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் தீர்மானிக்கணும்ல. தனக்கு மிஞ்சின காரியங்களை சிந்திக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு பாவமாய் மாறாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ல. நல்ல மொபைலை வாங்கி கொடுங்கப்பா. நல்ல மொபைல் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அந்த மொபைல் என்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன பயன்படுது? சரி, சின்ன பிள்ளைகளை விட்டு வச்சிருக்குதா மொபைல்னு பார்த்தா சின்ன பிள்ளைகளும் என்ன செய்யலை, விட்டு வைக்கவே இல்லை. நிறைய நீங்கள் காரியங்களில் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அந்த சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அதிலேயே என்ன செய்கிறான்? டோரா என்னமோ ஏதோ ஒரு இது சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு தெரில, பப்ஜி விளையாட்டு. இன்றைக்கி அதில் என்ன ஆகுது? கண்ணு அதை பார்த்ததுனால என்ன ஆகுது? அப்படியே அது அந்த 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 நடுக்கத்திலே இருக்கிறான். ஒரு குடிக்காரனை போல சிறு வயது பிள்ளை எப்படி இருக்கிறான்னா, அந்த பப்ஜி விளையாடலன்னா அவனுக்கு அந்த மைண்டு கரப்ட் ஆகிடுச்சு. நல்லா பாரதியார் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்தில் இருக்கிறாத அழகாது பாப்பான்னு சொன்னார்.
நீ நல்லா ஓடி. அன்றைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு நல்லா ஜம்முன்னு ஓடி போவோம். வீட்டுக்கு அடங்கவே மாட்டேங்குதுன்னு திட்டணும். கரெக்டா? வீட்டை விட்டு அழகாக ஓடி போவோம். ஓடி போய் அந்த தெருக்குள்ள விளையாடும் பொழுது நான்லாம் விளையாடி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மாதிரி எனர்ஜெட்டிக் ஒரு விளையாட்டு இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட இருக்குதா? வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு என்ன பண்ணுதுங்க? பப்புஜி விளையாடுதுங்க. பப்புஜி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் என்ன ஆகுது? இந்த பிள்ளைகள் கண்ணில் பார்க்குற காரியங்களில் அடிமையாய் போகிறது. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பாதித்து கொண்டு இருக்கிறதுன்னு இன்னும் தெரியல. மூத்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்தோத்திரம். கர்த்தர் வரப்போகிறாரு, ஆயத்தமாக இருப்போன்னு அங்கே பார்த்துன்னுக்குறாங்க. சரி, பிள்ளையை பெற்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? நாளைக்கு 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 நாளைக்குன்னு ஓடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பிள்ளை என்ன பண்ணுதுன்னு நம்ம என்ன செய்யலை. இன்றைக்கி பிள்ளை யாரும் கவனிக்கிற பாடு இல்லை. கர்த்தருக்கு இது லைஃபா? இது லைஃபா? இது லைஃப் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு போகிற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு நேராக இந்த கண்கள் படுத்துகிற பாடுகள். சரி, வாலிபர்களுக்கு அதை கொடுத்தா போதும். இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பெற்றோர்கள் இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகள்கிட்ட இருந்து நீங்கள் செல்லை நீங்கள் பிடுங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? செல்லை பிடிங்க பாருங்க. ஏதோ ஒரு கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு கஞ்சா இல்லாமல் தவிக்கிற மாதிரி இருக்கிறான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? பாஸ்டர், நீங்கள் ஏன் என் பிள்ளைய சொல்கிறீங்க? நானே அப்படி தான் அப்படின்னு எத்தனை பேர் இருதயத்தில் நினைக்கிறீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்லை பிடிங்க பாருங்க. அவ்வளோதான். எங்கே போவோம்? உச்சிக்கு போகுது. நானே டைம் பார்க்குறது செல்லு தான் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் கரெக்டாக மரணத்தையும் ஜீவனையும் நாவின் அதிகாரம் நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். என்ன ஆண்டவர், ஏதாவது ஒரு நன்மையாகவே இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே. இதையும் சேர்த்து வச்சதுலேருந்து அடியிலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து நமக்கு பிரச்சனை தான். ஆதாம் ஏவாலேருந்து பிரச்சனை தான். ஆமென். நமக்கு அவர் சுயமாய் நம்ம முடிவெடுக்கக்கூடிய திராணியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? மிஸ்யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இனி நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் செல்லை வச்சுட்டு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் செல்லை பார்க்குற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம செய்ய முடியுதா? செய்ய முடியுதா? பாஸ்டர், நான் அந்த மெசேஜை கேட்டேன், பாஸ்டர் இந்த மெசேஜை கேட்டேன், நடுவில் விட்டுறான் எதையாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை. அதுக்கப்புறம் அது எங்கேயாவது போய் நிற்கிது. இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய டைவர்ஷனை, பயங்கரமான டைவர்ஷன். மூத்த போதகர்கள்லாம் சொல்வார்கள், நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவர் காலத்தில் செல் இல்லாமல் இருந்தது. அவர் நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா முழங்கால் போட்டு அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டே காடாக இருந்தது. இன்றைக்கி அதை மாற்றிக்கொள்ள முடியாத சிக்கி தவிக்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் கண்கள் இச்சைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கண்கள்னால் வருகிற காரியங்கள் அநேகமாய் காணப்படுகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், அவன் குருடனாக இருந்ததுனால அவனுக்கு என்ன இல்லை? குருடன் செல்லு பார்க்க முடியாது, குருடன் எதையும் பார்க்க முடியாது, குருடன் புடவையை பார்க்க முடியாது, குருடன் நகையை பார்க்க முடியாது, குருடன் அடுத்த காரை பார்க்க முடியாது, குருடன் அடுத்த வீட்டை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, glory to Jesus. அதனால தான் சொன்னார் ஆண்டவர், கரெக்டாக சொன்னார் 41வது வசனத்தில், குருடனாக இருந்து உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறது என்று சொல்கிறபடினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. பாவத்தினால் நோய்கள் உண்டாகுமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், நீங்கள் பண்ணுகிற ஒரு ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், அவன் படுக்கையிலிருந்து அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கேயும் என்ன செய்ய சொல்லப்படுகிறது? நோய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதான்? நோய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதான்? பாவம் இருக்கிறது, கூடவே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சொல்றாரு? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம்
நீங்கள் மூப்பர்களை கொண்டு நீங்கள் வீட்டிலே அழைத்து ஒருவன் படுக்கையாக இருக்கும்பொழுது அவனை கூப்பிட்டு என்ன செய்றீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் பிணியாளியை என்ன செய்யும்? ரட்சிக்கும், காப்பாற்றும். கர்த்தர் அவனை என்ன செய்வார்? படுக்கையிலிருந்து எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் சங்கீதம் 38:3. சங்கீதம் 38:3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில். இப்போ எதுக்கு என்ன அர்த்தம்? என் பாவத்தினால் என் எலும்புகளில் என்ன இல்லை? என் பாவங்களினால் என் எலும்புகளில் என்ன இல்லை? அருமையான கடந்த வாரத்தில் வந்த பாஸ்டர் சொன்னார், கொரோனாவில் நிறைய செத்தது பாஸ்டர்கள் தான். கொரோனா என்ன நோய் தெரியுமா? கொள்ளை நோய். அதென்ன அர்த்தம்? கொடிய நோய். பாஸ்டர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்போ மூத்த பாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா எலிசா. மூத்த பாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா எலிசா. அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவங்க சொல்கிறது மரணத்துக்கு அந்த வியாதி வந்தால் எங்கே கொண்டு போய் விடும் அது? அப்போ அதுக்கு பேர் என்னது? கொள்ளை நோய், ஃபேட்டல் டிசீஸ். ஃபேட்டல் டிசீஸ்னா கொடிய வியாதி. யாருக்கு வந்தது? எலிசாவுக்கு வந்தது. என் பாவத்தினால் என் எலும்புகள் என்ன இல்லை? சௌக்கியம் இல்லை. எலும்புகள் என்ன இல்லை? பாவம் இருக்கிற இடத்துல எலும்புகள் என்ன இல்லையா? சௌக்கியம் இல்லை. அவருக்கு என்ன வியாதி வந்தது? ஒரு கொடிய வியாதி, மரணத்துக்கு ஏதுவாய் வந்தது. மரணம் அவரை ஆட்கொண்டது. இப்படி தான் வேத வசனம் நமக்கு சொல்லுது. அவர் இறந்த மறு வருஷத்திலே அங்கே ஒரு பாடியை போடும் பொழுது அந்த எலும்புகள் மேல் பட்ட பொழுது அது உயிர் கொண்டது. மரணித்து 1 வருடங்கள் முடிந்து அந்த எலும்புகள் சௌக்கியமாக இருக்கிறதே. ஆமென். அதனால தான் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அவன் பாவம் செய்தவனானால் மன்னிக்கப்படும். நோய் இருக்குது, நோய்க்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இப்போ எழுந்து என்ன செய்ய, நட என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தானே சொன்னார் அவர் சொன்னார். ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, பிணியாளிகள் உங்களுடைய ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகள் என்ன செய்யுமா? ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வேத வசனத்தில் கரெக்டாக யாரும் ஆராய்ச்சி சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், மறைவானதெல்லாம் கர்த்தருக்குரியது. எலிசாவுடைய மரணம் கர்த்தருக்குரியது, ஆராயாத. ஆனால் நீ அதை எடுத்துக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் எலிசாவும் கிடையாது, நான் எலியாவும் கிடையாது. புரியுதுங்களா? அவர் சொன்னார்ல, ஊழியக்கார் 7, உங்களுக்கெல்லாம் 1. ஊழியக்காரெலாம் கர்த்தருடையது. ஊழியக்காரருடைய மரணத்தை குறித்து நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம என்ன செய்ய முடியாது? பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். we are not a judge. அவர் சொன்னதுக்கு சொல்கிறேங்க. அநேகர் என்ன பண்ணாங்க? மரித்து போனார்கள். ஆனால் எலிசா அதற்கு முன்னோடியாக இருக்கிறாரு. கொடிய வியாதிப்பட்டு என்ன பண்ணா? எலிசா மரித்து போனான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஃபேட்டல் டிசீஸ், கொடிய வியாதி. இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நான் பாவம் செய்ததுனால என் எலும்புகள் என்ன ஆச்சு? சௌக்கியம் இல்லை. பாவத்தினால என் எலும்புகள் சௌக்கியம் இல்லாமல் இருக்குது. பாவம் உள்ளே இருக்கும் பொழுது உன் எலும்புகள் எப்படி இருக்கும்? சௌக்கியம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்கிறான். நான் கேட்குறேன், மூட்டு வலியில் எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறோம்?
அவர்களெல்லாம் பாவம் செய்தவர்களா? தெரியாது. ஐ கேனாட் மெஷர். பட் மனம் திரும்பிடு. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. டர்ன் அப். ஆமென். சங்கீதம் 107:17 வாசிச்சீங்கன்னா, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இதுக்கு என்னங்க அர்த்தம்? நிர்மூடர்கள், மூடர்கள், முட்டாள்கள், தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு என்ன செய்கிறார்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் பார்க்கும் பொழுது பாவமும் நோயும் ஒன்றாக இணைகிறது. மீக 6:13, ஆகையால் நான் உன் பாவங்கள் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குறதுனாலே உன்னை பலட்சியமாக்குவேன். ஐ வில் மேக் யூ சிக் அப்படின்னு சொல்கிறார் ஆங்கிலத்தில். ஐ வில் மேக் யூ, உன்னை சிக் பண்ணுவேன். நல்லா தெரிஞ்சுங்களேன். இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இல்னஸுக்கும் சிக்னஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இல்னஸ் அண்ட் சிக்னஸ்? இல் என்றாலும் சுகவீனம்தான், சிக் என்றாலும் சுகவீனம்தான். ரெண்டுமே என்ன இருக்குது? எனக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு ஏதோ நோய் இருக்குது, அவ்வளோதான் ரெண்டுமே. ஆனால் இல்னஸ் இஸ் பிகம் எ வெரி சீரியஸ் திங். அப்படின்னா அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான்னு அர்த்தம். சிக்னஸ் என்பது நமக்கு ஜுரம் வந்துட்டு போகுதில்ல, சாதாரணமாக ஜுரம் வருது, சாதாரணமாக இதுவாகுது, அவன் பிழைத்து கொள்வான். அந்த இருக்கிறது தான் சிக்னஸ். இல்னஸ் என்பது சீரியஸ்னஸ். அதுதான் யாருக்கு இருந்தது? எலிசாவுக்கு இருந்தது. என்னதுன்னா இல்னஸ், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவன் இனி பிழைக்க மாட்டான் என்று சொல்லுகிற காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நான் உன் பாவங்கள் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குறதுனாலே உன்னை என்ன செய்வேன்? பலட்சியமாக்குவேன். சரி, இது எல்லாம் பழைய ஏற்பாடு காலங்களில் பேசுகிறீங்களா ஐயா? இது எல்லாம் பழைய ஏற்பாடு காலங்கள். இயேசுவுக்கு அப்புறம் இருக்கிற காரியங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 11:29 வசனம். 1 கொரிந்தியர் 11:29. என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் சிகரெட்டு பிடிச்சிட்டு எடுக்காதீங்க, ஆல்கஹால் சாராயம் குடித்துட்டு விட்டு என்ன பண்ணாதீங்க, போஜனம் எடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறோமே. நான் கேட்கிறேன், ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணால் நீ பார்த்தாலே பாவமாயிற்று அப்படின்னு சொன்னார். இந்த கண்களில் எத்தனை பாவங்களை நாம் பார்த்திருக்கிறோம், அத்தனை பாவங்களையும் வைத்து நாம் இந்த ஆசரிக்கிறோமே, இது தவறல்லவா? இது நிமித்தம் உங்கள் அநேகர் எப்படி இருக்கிறாராம்? கிறிஸ்துவின் சரீரம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே பலவீனரும். பலவீனர்னா என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் பலவீனம்? சிக்னஸ். எனக்கு சுகர் இருக்குது, நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்கிறோமா, பலவீனம் இருக்கிறேன்னு சொல்கிறோமா? எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? நான் பலவீனன்னு சொல்கிறோமா, நம்ம பலவீனம் உள்ளவன் சொல்கிறோமா? நம்ம செகண்ட் லிஸ்ட்டில் வரலங்க, நம்ம வியாதி உள்ள லிஸ்ட்டில் வரல, ஆனால் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வருமே. சொல்கிறது புரியுதுங்களா? சத்தியம் என்பது டீப்பாக போச்சுன்னா, பிரதர் ரமேஷ் பாபு சொன்ன மாதிரி டீப்பாக போச்சுன்னா, எது எளிதுன்னு கேட்டால் எதுவுமே எளிதில்லை. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கி நம்ம சத்தியத்தை அறியறதுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
இல்னஸ் எனக்கு வரவே கூடாது. சிக்னஸ் வரலாம். சிக்னஸ்னா டெம்பரவரி, போயிடும். ஆனால் இல்னஸ் என்றால் சீரியஸ்னஸ். என்றைக்குமே சீரியஸுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் எதனால? பாவத்தினால அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பலவீனமாகி வியாதி வந்து மரித்தும் போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுது? பாவம் எங்கே கொண்டு போய் விடுதான்? வியாதிக்கு கொண்டு போய் விடும். வியாதி எங்கே கொண்டு போய் விடும்? மரணத்துக்கு கொண்டு போய் விடும். நான் சொல்லலை, எரேமியா சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு சொன்னார்? இஸ்ரவேலுக்கு சொன்னார், சபைக்கு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? யாத்ராகமத்தில் ஒரு புஸ்தகத்தில் சொன்னார், என் கற்பனைகளின்படி கை கொள்ளாமல் நடக்கிறவனுக்கு எகிப்தில் வர பண்ணின வியாதியை உங்கள் மேல் வர பண்ணுவேன். எரேமியா 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன் உங்களுக்கு. சரி வாசிங்க பார்க்கலாம், 9-10 வசனம். எரேமியா 24 9-10 வாசிங்க. எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் சாபமாக வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று. அப்படி வந்தது தான் இஸ்ரவேலில் இருந்த அந்த கொள்ளை நோயில் இருந்து எல்லாம் எத்தனையோ பேருக்கு இருந்ததை தான் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சாபம் நீக்கப்பட வேண்டும். உன் சாபம் பாவம் எல்லாம் நீக்கப்பட்டாதான் அந்த வியாதியும் நீக்கப்படும். உன் பஞ்சம் போகும். உன் நோயை உன்னை விட்டு நான் என்ன செய்வேன்? விலக்குவேன். உனக்குள்ளே பாவம் இருந்தால் வியாதி இருக்கும், வியாதி போவாது. உனக்குள்ளே பாவம் இருந்தால் பலவீனம் இருந்து கொண்டே இருக்கும், போவாது. அதனால தான் சொன்னார், எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது ஆண்டவரே. யார் சொன்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொன்னார், நிர்பந்தமான மனுஷன், எனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதோ அது இருக்குது, என்னை ஆளுகை செய்கிறது பாவம், என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பலவீனத்தில் எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது. வெதர் காட் given the permanent solution to the Paul? இல்லையே, பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கலையே அவர். என் பலவீனத்தை என்னை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொன்னார். போட்டாரா? போடல. அவர் சொன்னார், என் கிருபை என்ன செய்யணும்? உனக்கு போதும். இன்னைக்கு பரவாயில்ல, உனக்கு சுகர் வந்துச்சா பரவாயில்ல, என் கிருபை வச்சு ஓட்டு, என் கிருபை வச்சு ஓட்டு, பாவத்துக்குள்ளே போயிடாத. அவர் சொன்னார், எஸ், இந்த பலவீனத்தை ஒருவேளை எனக்கு சுகம் கொடுத்துட்டார்னா, யோவானும் பேதுரும் நல்லா உற்று பார்த்து அவனை நல்லா பார்த்து சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு சுகத்தை கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணான்? துள்ளி குதித்து எழுந்து அவனோடு கூட ஆலயத்துக்கு சென்றான். தேவனை மகிமைப்படுத்தினான். ஒருவேளை சுகத்தை வாங்கிக்கின்னு தேவனை மகிமைப்படுத்தாத கும்பல் ஒன்று இருக்குது, அப்படிதானே? ஒன்று 10 குஷ்டரோகியை குணமாக்கினா, போகும்போதே குணமாயிடுச்சு. மோசே கிட்ட போய் காண்பி, மோசே சொன்ன இது பிரகாரம் போய் உன்னுடைய ஆசாரியன் கிட்ட போய் காண்பின்னாரு. போகும்போதே 10 பேர் என்ன பண்ணான்? சுகமாயிட்டான். ஒருத்த மட்டும் திரும்பி ஓடியான்ட்டான். எனக்கு சுகம் கொடுத்தவர் இயேசு. அன்னைக்கு யூதர்கள் சொல்கிறார்கள், அந்த கண்ணு குருடனாக இருக்கிறவனை ஆண்டவர் குணப்படுத்தின உடனே அவருக்கு தாய் தகப்பனை கூப்பிடுறாங்க, இவர் எப்படி சுகமானார்? யூதருக்கு பயந்து. யாருக்கு பயந்து? நாளைக்கு யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஆலயத்துக்குள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லி அவர் பயந்து. எனக்கு யாருன்னு தெரியாதுங்க அவருக்கு சுகப்படுத்ததெல்லாம். இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தானம் என்ன இல்லை, இன்னைக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Glory to Jesus. ஏன் கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார் என்றால், அவர்கள் அன்ரெபெண்டன்ட் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அன்ரெபெண்டன்ட் அப்படின்னா இந்த சபையில் வராங்க, சபையில் இருக்கிறாங்க, கொரிந்தியர் சபையில் எல்லாம் வராங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்க? என்ன எடுக்கிறாங்க? சாக்கிரமத்தை எடுக்கிறாங்க. எல்லாமே என்ன செய்கிறாங்க? அந்த திருவிருந்தில் கலந்து கொண்டு எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனால் 2 காரியம் சொல்கிறாரு. ஒன்று, ஏன் அவர்களுக்கு அந்த வியாதி வந்தது, ஏன் அவர்களுக்கு மரணம் வந்தது, ஏன் அந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அன்ரெபெண்டன்ட் அப்படின்னு சொன்னால் விருதாவாக எண்ணுகிற மனப்போக்கு.
பாவத்தை குறித்து ஒரு விருதாவாக எண்ணுகிற மனப்போக்கு அவர்களிடத்தில் இருந்துதான், அன்ரெபெண்டன்ட். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? டிஸ்ரெஸ்பெக்ட். எப்பவுமே ஒரு கம்யூனல் கொடுக்கும்பொழுது டிஸ்ரெஸ்பெக்ட், அவமரியாதையான காரியங்கள் இருக்கக்கூடாதான், பயபக்தியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தினால தான் அவர் சொன்னார், உங்களில் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் மரணத்தையும் பண்ணார்கள். டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட். ஒரு காரியம், தேவனுடைய காரியம் பரிசுத்தம். இங்கே என்னம்மா போட்டிருக்குது? சுவாசமுள்ள யாவும் மேலே என்ன போட போகிறோம் தெரியுமா? துதிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல கர்த்தரை நாம் அறிய வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் போடு. மேலே இந்த வசனம் இல்லை, மேலே என்ன போட போகிறோம்? we have to lift. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர். சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். அந்த கொரிந்தியர் பட்டணத்தில் என்ன இருந்தது? டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்குது. ரெண்டாவது அன்ரெபெண்டன்ட், விருதாவாக ஒரு பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற மனப்போக்கு அவர்கள்கிட்ட இருந்தது. ஆனால் தான் பவுலடிகளார் சொன்னார், எல்லாம் நீங்கள் சபைக்கு வரீங்க, நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிறீர்கள், ஆனால் புறஜாதிக்குள்ளே இல்லாத ஒரு காரியங்களை உங்களிடத்திலே நான் பார்க்கிறேன். டோன்ட் ப்ளே வித் காட். கர்த்தரிடத்தில் விளையாடாதீங்க, கர்த்தருடைய பந்தியில் விளையாடாத, ஏதோ தானு வந்து எடுக்காத. சபையே கூர்ந்து கவனி. ரீபா காதா லா ராகாபா. நடுக்கம் வேணுங்க. இன்னைக்கு ஆவி அனலாக இருக்குது, நாளைக்கு போன போய் சினிமா பார்க்குது. இன்னைக்கு ஆவி அனலாக இருக்குது, நாளைக்கு போய் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சேட்டை அடிக்குது. இன்னைக்கு ஆவி அனலாக இருக்குது, நாளைக்கு போனால் மாறி போகுது எல்லாமே. நோ, டோன்ட் ப்ளே வித் காட். அதை தான் அவங்க சொன்னார், அதை தான் அந்த கொரிந்தியர் சபைக்கு சொன்னார். 1 யோவான் 1:8 சொல்லப்படுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமே என்றால் சொன்னால் நம்மை நாமே என்ன செய்யணுமா? வஞ்சிக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே என்ன செய்யாது. நீ என்ன நடப்பன்னா, நீ ஒளியிலே நடக்கிற மாதிரியே நடப்ப, ஆனால் என்ன இல்லை, சத்தியம் இருக்காது. சும்மா வந்து பாட்டு பாடுவ, சத்தியம் உனக்கு இருக்காது. சும்மா வருவ, சத்தியத்தை கேட்ப, சத்தியத்தின் பிரகாரம் செய்ய மாட்ட. சத்தியம் உனக்கு இல்லைன்னா சும்மா சபையில் உட்காந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உட்காந்துட்டு கேட்காதபடிக்கு, விருத்த சேதனம் இல்லாதபடிக்கு போய் மறுபடியும் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை தொடர்கிறோம் பாருங்க. அதை தவிர வேற ஒரு பாவமே கிடையாது. அதனால தான் சொன்னார்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு எச்சரித்துட்டு போன ஒரு காரியம், ஆதியில் கொண்ட அன்பு தேவனிடத்தில் இன்னைக்கு இல்லை. என்ன இல்லை? சபையில் இல்லை. தேவனை அறியாமல் இருக்கிறவன் பாவத்தில் இருக்கிறான். ஆமேன். தேவனை அறியாமல் இருக்கிறவன் எதில் இருக்கிறான்? ஆனால் முன்னாடி எப்படி இருந்த? தேவனை அறிந்து தானே இருந்த. முன்னாடி எப்படி இருந்த? ஆதியில் இருந்த அன்பு உங்ககிட்ட எப்படி இருந்தது? இன்னைக்கு அது இல்லையே உங்ககிட்ட. யாரை பார்த்து சொல்றாரு? எபேசு சபையில பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல உனக்கு என்ன இல்லை? நீ எனக்கு ஆதியில நல்லா இருந்த, ஆதியில நல்லா அன்பு வச்சிருந்த, ஆதியில ஓடி வந்த, ஆதியில உன்னை ரட்சிப்பு இருந்த பொழுது அனலா இருந்த, வந்து உக்காந்து என்ன பண்ண? என்னை தேடின, நல்லா இது பண்ண. நானும் உன்னை என்ன செஞ்சேன்? உன்னை நம்பி உன்னை நான் என்ன பண்ணேன்? பிளஸ் பண்ணிட்டேன். இப்போ நீ சொல்ற என் குடும்பம். ஆமேன். சொல்றது புரியுதுங்களா? He never give up his place. God never give up. அவருடைய விஷயமே என்னன்னா பிடிவாதம் அவருக்கு. He never give up his place. அப்படின்னா உன் குடும்பத்தை நேசிக்க வேணாமான்னு சொன்னா, நேசிக்க வேணான்னு சொல்லலையே. மத்தேயு 10:37 மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். நல்லா யோசிச்சு பாருங்க. இனி இயேசு பேச்ச கேட்கல, பொல்லாதவர்களாகிய இன்னைக்கு இயேசு பேச்ச கேட்கல, இன்னைக்கு இயேசுடைய வார்த்தையை கேட்கல, ஆனால் பொல்லாதவர்களாகிய ஆண்டவர் என்ன சொன்னார்? அதான சொன்னார்,
பொல்லாதவர்களாகிய உன் தகப்பனையாவது உன் தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு யார் இல்லை. இன்னைக்கு சும்மா உட்காந்துக்காத. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். நல்ல வேலை, மனைவியை இங்கே விட்டு வச்சிட்டார். அப்படின்னு பார்த்தா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு கண்ணியில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் எப்படி 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 நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் புத்திரியின் கன்னிகை பருவம் இல்லை 34வது வசனத்துக்கு போங்க. அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி மீன் குழம்பு வைக்கலாம் என்று பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்திற்கு கவலைப்படுகிறார். அதனால தான் ரோமன் கத்தோலிக்கில் கன்னியாஸ்திரியாக இருக்கிறாங்க. அதனால தான் ஃபாதர்மார்களாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் மனைவியானவள். அதுக்கு முன்னாடி வசனம் போங்க, 33. நீங்கள் இல்லை விவாகம் நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். வாசிங்க வாசிங்க. 32வது வசனம். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியலுக்காக என்ன செய்யறான்? மனசாட்சியை தொட்டு நம்ம சொல்லலாமா? இன்னைக்கு என்னுடைய லைஃப்பில் கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன்னா இல்லை ஃபேமிலிக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன்னா? இதை தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஃபேமிலியை பார்க்கக்கூடாதோ? ஃபேமிலியை பார், முதல்ல கர்த்தரை பார். கர்த்தர் முதல்ல யாரை பார்க்கணும்? கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை பார். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை பார். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை பார். கர்த்தரை பார்க்கணும். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நடத்த தெரியலன்னா எப்படி ஊழியத்தை நடத்துறது? ஆமென். யோசிச்சு பாருங்க. இங்க மனைவியும் போட்டு பவுல் என்ன பண்ணிட்டாரு? உண்டில் என்ன ஆகிட்டாரு? அப்ப எங்க கொடுக்கணுங்க? எங்க அப்பா எங்க அம்மா வச்சுக்க. கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் உங்ககிட்ட இருந்தால் தீமையான குணம் இருக்குமா? உங்ககிட்ட கர்த்தர் உன்னில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உங்ககிட்ட தீமையான குணம் இருக்குமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டியப்பா? ஞானஸ்தானம்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. மனம் திரும்பக்கூடிய ஞானஸ்தானம் எடுத்தியா? இல்லை கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்தியா? இல்லை வேறு எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தியா? இன்றைக்கி 2 தினங்க இருக்குது. ஒன்று கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, இந்தியும் வரைக்கும் ரட்சிக்கப்படல. கரெக்டா? கல்யாணத்துக்குரிய ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இனி வரைக்கும் என்ன செய்யலை? ரட்சிக்கப்படவே இல்லை. அதில் நமக்கு தெரிஞ்சவரெலாம் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்களா? இனி வரைக்கும் என்ன இருக்குது? கம்பல்சரியா ஞானஸ்தானம் நோ. மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞானஸ்தானம் எடுத்தியா? மனம் திரும்புவதற்கு உண்டான ஞானஸ்தானம் இருந்ததுன்னா இன்னைக்கு நீ என்ன செய்ய மாட்ட? தேவனை பற்றி கொண்டு இருப்ப. தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவ, உபதேசத்துக்கு கீழ்ப்படிவ. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். என்னம்மா ஸ்தோத்திரம். கேட்டோம்னா எல்லாம் ஃபெயில் ஆகி எத்தனை 100 மார்க்குக்கு 35 மார்க் எடுத்தால் பாஸு. நம்ம பாஸ் ஆகுமா?
இயேசுவே நீர் நீ காவலர் என்றென்றும் நேசிக்கிறேன். என்னப்பா புள்ள அழுதா? அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருக்குதா இல்லையா? Don't do that. Don't do that. Don't do that. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை முதல்ல கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணும்? யூ ஆர் மை காட். தாயிலும் தகப்பனிலும் மேலானவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அதுக்குன்னு தாயை மறக்க சொல்லலை, தாயை தகப்பனை மறக்க சொல்லலை. பட் உன் உள்ளம் கர்த்தரை வாஞ்சிக்கிறனும், கர்த்தரை நாட வேண்டும். அந்த அன்பு என்ன ஆயிடுச்சு? அதை தான் சொன்னார். அந்த அன்பு என்ன ஆயிடுச்சு? என்னை விட்டு என்ன பண்ணிது? போயிடுச்சு. அப்படி பார்ப்பேன், மனம் திரும்பு சொன்னாரா இல்லையா? மனம் திரும்பு, அந்த இதுலேருந்து மனம் திரும்பு. இன்றைக்கி எல்லாம் அன்பு தனிந்து போகிற காலங்கள் வந்தாச்சு. இன்றைக்கி எல்லாம் ஒன்றுமே இல்லை, சுயநலமான காரியங்கள் வந்தாச்சு. ஆமேன். எல்லாம் சுயநலம், எல்லாம் சுயநலம். எனக்கு 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 வந்தாச்சு. எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு எனக்கு நான் இன்றைக்கி சொன்னேன்ல, பிள்ளையை தின்னுக்கிறார்கள்னு, அந்த லெவலுக்கு தான் வந்தாச்சு. எல்லாமே போயாச்சு. இன்றைக்கி நம்ம சுயநலம். குடும்பத்தை பார்க்கறதுக்கு இல்லை, குடும்பத்தை இது கேட்கறதில்ல, விசாரிக்கிறது இல்லை, குடும்பத்தை விசாரிக்கலை, குடும்பத்தில் என்ன தேவைன்னு தெரியல. இன்றைக்கி போகுது, அன்பு தனிந்து போகுது. அன்பு தனிந்து போகிற காரியம். நீ இப்போ பார்க்கிற உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? வேதம் சொல்லுகிறது. திரும்பு, மனம் திரும்பு. இல்லைனா லேம்ப் ஸ்டாண்ட், விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? நீக்கி விடுவேன். நல்லா தெரிஞ்சுங்க, அவருடைய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ முடியும். உனக்கு இருள் வந்துடுதுன்னா உன்னால் நடக்க முடியாது. ஆழத்தில் என்ன இருக்குதான்? ஆழத்தில் என்ன இருக்குதான்? வாழ முடியுமா? ஆழத்தில் என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். உன் வாழ்க்கை எங்கே போயிடும் தெரியுமா? ஆழத்தில் போயிடும். விளக்குத்தண்டை எடுத்துட்டார்னா சபையே, மை காட், நான் ஏன்டா போதகரானேன்னு இருக்குது. இப்போது உண்மையை சொல்கிறேங்க, நான் ஏன் போதகரான எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கரமான வாழ்க்கை. சிமிர்னா சபை, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். சிமிர்னா சபை, சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். இதிலிருந்து மனம் அன்பு, ஆதியிலிருந்து அன்பில் மறுபடியும் நம்ம தேவனிடத்தை காட்டணும். சீக்கிரமா இங்கே 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 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் எப்படி இருக்கிறீங்க? சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள். தூஷண வார்த்தைகள் இருக்கக்கூடாது, தூஷண வார்த்தைகள் புறப்படக்கூடாது. உன் வாயில் எந்த தூஷணமும் இருக்கக்கூடாது, வம்பு வார்த்தைகள் இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. கடைசி காலத்தில் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிறோமா? சபை துக்கப்படுத்தாமல் இருக்குதா? திரும்பு. சிபர்னா சபைக்கு சொல்றாரு, மனம் திரும்பு. தூஷணமான காரியங்கள் தென்படுகிறது. பெர்கமு சபை, வெளிப்படுத்தின விசேஷம் 14, 15, 16. பெர்கமு இடர் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறதும் உன்னிடத்தில் அதை நான் வெறுக்கிறேன். அடுத்த வசனம், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் வந்து யாரோட யுத்தம் பண்ணுவாராம்? நம்மோடு. யாரோட யுத்தம் பண்ணுவார்? சபையோடு யுத்தம் பண்ணுவாராம். தாங்குமா சபை? தாங்குமா? அதுக்கு என்ன பண்ணுறாராம்? என்ன காரியம்? இடரல் உண்டாக்கும் போதனைகள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ இடரல் உண்டாக்கினால் அவனை எங்கே கொண்டு தள்ளணுமா? சமுத்திரத்தில் எதை கட்டி தள்ளணுமா?
கல்லை கட்டி அவனுக்கு என்ன பண்ணணும்? சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும். உன் போதனைகள் மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடர்கள் உண்டாக்கக்கூடாது. இப்போ என்ன தெரியுமா இடர்கள் உண்டாக்கும்? சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் இடர்கள் உண்டாயிடுது. கரெக்டாக சொன்னால் என்ன ஆயிடுது? பிரச்சனை ஆயிடுது. இங்கே என்ன ஆயிடுச்சு? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் இருப்ப, அங்கேயும் இருப்ப. ஏசு அதான் சொன்னார், நீதிக்கும் அநீதிக்கும், நீதிக்கும் அநீதிக்கும், இருளுக்கும் வெளிச்சக்கும், இயேசுக்கும் பேலியாளுக்கும், பேய்களுக்கு கொடுத்த பானத்தை என்ன செய்றீங்க? போஜனத்தை என்ன பண்ணுறீங்க? பண்ணலாமா? இருக்கலாமா? பாவத்துக்கு விலகி இருக்க சொன்னார்ல கடைசியா. பாவத்துக்கு விலகி இருக்கணும், பாவிகளோடு அல்ல. உன்னை காத்துக்கொள். உன்னை என்ன செய்? விக்கிரகத்திலேருந்து உன்னை காத்துக்கொள். உன்னை என்ன செய்? இந்த பொல்லாத காரியத்திலேருந்து, வேசித்தனத்திலேருந்து என்ன செய்ய? காத்துக்கொள். எல்லாவற்றிலிருந்து என்ன செய்யணும்? சபை காத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு நீ எப்படி வேணாலும் வாழலாம், கர்த்தர் உன்னை மன்னிப்பார். எப்படி மன்னிப்பார்? இன்னைக்கு எப்படி மன்னிப்பார்? அதனால தான் சொல்கிறேன், நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு போயிடணும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற குறைபாடுகள் ஏகமாக இருக்கலாம், பிரிவு காரணம் அல்ல. அதுக்கு பிரிவு ஒன்றுதான் காரணம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு. எல்லாமே டைவர்ஸ் எப்படி போகுது? டைவர்ஸ் எப்படி போகுது? சாதாரணமாக இருக்குது. ஆனால் வேதத்தில் நமக்கு என்ன இருக்குது? தேவன் இணைத்ததை, இதான் சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வஞ்சிக்கும்படி இடம் கொடுக்கிற போதனைகள் சபையில் இன்னைக்கு இருக்குது. கள்ள தீர்க்கதரிசியை அலோவ் பண்ணாத உள்ள, அதான் தியேத்தரா சபை. ஆமேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் நம்ம கொடுக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20. உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவரை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு எதுக்கு, யாருக்கு இடம் கொடுக்குற? சபைக்குள்ள எசபேல் ஆவிக்கு என்ன செய்கிற? இடம் கொடுக்காத. எசபேல் ஆவிக்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காத. பாஸ்டர் இவர் இது மாதிரி பண்ணிட்டாரு, இவர் கொஞ்சம் பாருங்கள், இது இவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நோ, நியாய தீர்ப்பில் என்ன இருக்காது? நோ கிரேஸ் வில் உள்ளே வராது. இன்றைக்கி மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கி நிறைய கள்ள போதனைகளில் அகப்பட்டு மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கிற சபைகளாய் இருக்கிறது தான் தியத்தராய் சபை. ஆனால் இந்த சபைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருந்தது. ரட்சிக்கப்பட்ட பொழுது அதுக்கு என்ன இருந்தது? எபேஸுக்கு ஒரு குவாலிட்டி இருந்தது. நீ உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆண்டவர் எப்பயுமே பாருங்கள், முதல்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லுவார், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குறைய சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்மளும் அது மாதிரி தான் கற்றுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? இப்போ கர்த்தர் நம்ம ஜீவ வழி சபைக்கு சொல்கிறாருன்னா என்ன சொல்லுவார் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சப்போஸ் நம்ம மாற்றாகனா ஜீவ வழியே, ஜீவ வழி என்று பெயர் பெற்றும் நீ பரலோகத்தை அடைக்கிறவனா இருக்கிறாயின்னு சொல்ல மாட்டார்? அப்படி தானே சொல்லுவார். ஜீவ வழி என்று பெயர் பெற்றும் நீ பரலோகத்தை அடைக்கிறவனா இருக்கிறாய், பரலோக வாசலை என்ன செய்கிற? நீ அடைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லுவார். சர்தை சபை கிரியை இல்லாத ஒரு சபை. ஆமேன். சர்தை சபை என்ன சபை? கிரியை இல்லாத சபை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததற்கு சமானம். சபை எப்படி இருக்கக்கூடாது? செத்த சபையாக இருக்கக்கூடாது, நல்ல ஊழியம் செய்கிற சபையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சபையை கொண்டு என்ன செஞ்சார்? கடந்த வாரத்தில் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்னும் அநேக ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும்.
கிரியை இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஒரு சபை இருக்க முடியாது. சபை என்று சொன்னால், ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு கிரியை நடப்பிக்கிற ஒரு சபையாக அது இருக்க வேண்டும். ஆமென். Glory to Jesus. அது மாத்திரமல்ல, லாஸ்ட் லவோதிக்கியா சபை. அது எப்படி இருக்குது? அது எப்படி இருக்குது? அனலும் இல்லை, எப்படி இல்லை? சபைக்கு வருவோம், வராமையும் இருப்போம். அனலும் இல்லை, இருக்குதா இல்லையா? இந்த குறைபாடு சபையில் இருக்குதா இல்லையா? ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும். உன் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற, குளிராகவும் இருக்க மாட்டேங்கிற, ஒன்று விட்டுட்டும் போக மாட்டேங்கிற, இல்லை என்ன செய்கிற, அனலாகவும் இருக்க மாட்டேங்கிற. அப்படி இல்லைன்னா அவர் என்ன சொன்னார்னா, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. இது எல்லாம் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள். இது எல்லாம் சபையில் இருக்கிற நோய்கள். இது எல்லாம் தேவனுக்கு இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். காலம் செல்லாது. 2 நாள் கேட்டீங்க, யுத்தங்களும் யுத்தங்களை செய்தியிலும் வந்துடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, பஞ்சங்கள் தலை விரித்து ஆடும். நீங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான், சரிங்களா? அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான். எல்லாமே அவன் பார்க்கும்போது எசேக்கியேல் 38, 39 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்குது. இன்னும் 3வது யுத்தம் என்ன செய்யலை, இன்னும் தொடங்குவதற்கு உண்டான காரியங்கள் இன்னும் ரஷ்யா இன்னும் உள்ள வரல. வந்துடுச்சுன்னா வந்துடும். இன்றைக்கி அங்கே போட்ட குண்டு, இன்றைக்கி ஏரோப்ளைனில் போகிறான் ஒருத்தன், படம் எடுக்கிறான், மிசைல்ஸ் போயினுக்குது, நாட்டுக்கு நாடு மிசைல்ஸ் போயினுக்குது. இன்றைக்கி நமக்கு அந்த பாரங்கள் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம இன்றைக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி அந்த மிசைல்ஸ் போகும்போது பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கும்பொழுது இனி தாங்காது. இந்த பூமி என்ன செய்யாது? இனி தாங்காது. சபை ரகசியவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சபை என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும். ஆதியிலிருந்த அன்பை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தூஷணமான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படாத சபையாக இருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசி எசபேல் ஆவிக்கு இடம் கொடுக்காத ஒரு சபையாக இருக்க வேண்டும். Glory to Jesus. கிரியை நடப்பிக்கிற ஒரு சபையாக மாற வேண்டும். இன்னைக்கு ஜெபத்துக்கு கூப்பிட்டா யாரும் வரதே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜெபத்துக்கு கூப்பிட்டா யாரும் வரதே இல்லை. ஐயா ஆண்கள் ஐக்கியம், மறுபடியும் சொல்லுகிறேன், என்னைக்காவது ஆண்கள் ஐக்கியம் வச்சா மட்டும்தான் நான் வேலை செய்வேன் இல்லை. உங்களுக்கு வேலை இருக்கிறது. காலைல 8 மணிக்கு வரணும்னா 8 மணிக்கு வந்து கூட என்ன பண்ணலாம்? நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் சபையில். நீங்கள் 8 மணிக்கெலாம் வந்து என்ன பண்ணலாம்? 8:30 மணி ஆராதனைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7:30 மணிக்கு ஆராதனைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? 7 மணிக்கு வந்து என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஜெபம் தேவைப்படுகிறது, நிறைய கிரியை தேவைப்படுகிறது. நான் வந்து என்னைக்காவது நான் வச்ச இதில் தான் வந்து நான் நிற்பேன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ஊழியம் கிடையாது. நீங்கள் எல்லாவற்றிலும் பங்கு பெற வேண்டும். பெண்கள் எல்லா ஜெபத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இது கடைசி காலமாக இருக்குது. 84 வயது அன்னாள், 84 வயது அன்னாள் ஆலயத்தை விட்டு பிரியலை, ஜெபத்தாயா இருந்தாங்க. அந்த 84 வயசு அன்னாள், லூக்கால எழுதப்பட்ட அன்னாள், 84 வயசு அன்னாள் என்ன சொல்ல, ஜெபத்தோடு கூட இருந்தார்கள். இன்றைக்கு அது மாதிரி பார்க்க முடியலை. 84 வயது, நமக்கு 34 வயதுலேயே நமக்கு என்ன செய்கிறோம்? எனக்கு கிளாஸ் இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். உன் தையல் கிளாஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இடம் கொடு. நீ கர்த்தரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு, அப்பதான் கிடைக்கும். நீ தேடாம எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லாத. உனக்கு டைம், அந்த டைமில் இருந்து அந்த 10 to 12 அந்த டைமை கர்த்தருக்கு யூட்டிலைஸ் பண்ணுற நேரத்தை நீ பொய் சொல்லணுமேன்னு சொன்னா, புறஜாதி சொல்லுவான், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னுவான். யோசிச்சுப்பார். ஒவ்வொரு காரியங்களும் சத்தியம் உள்ளவைகள்.
காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்.